நீங்க தாய்லாந்து போகணும்னு ஆசைப்படுறீங்களா? தயவு செஞ்சு சொல்றேன், சாங்க்ராங் ஃபெஸ்டிவல் அப்ப மட்டும் போயிடாதீங்க. பிகாஸ் உங்க ஃபிளைட் டிக்கெட்லாம் பாத்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் ஹையரா இருக்கும் நார்மல் டேஸை விட. ஹோட்டல்ஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம க்ரௌடடா இருக்கும், பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும். உண்மையாவே சாங்க்ராங் ஃபெஸ்டிவல் செம்ம ஜாலியா தாங்க இருக்கும், நான் இல்லைன்னா கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். பட் உங்களுக்கு பட்ஜெட் தான் ஒரு கன்ஸ்டெயின்னா நீங்க அந்த டைம்ல மட்டும் தயவு செஞ்சு பிளான் பண்ணாதீங்க. தாய்லாந்து வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்லி நைட் லைஃப், கேர்ள்ஸ் அப்படி இப்படின்னு அதெல்லாம் தயவு செஞ்சு கிடையாது. நீங்க உங்க கப்புளோடையோ இல்ல கிட்ஸோடையோ இல்ல ஃபேமிலியோடையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய 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 பிளேசஸ் இருக்கு. நாங்க போனது எல்லாமே பாத்தீங்கன்னா வெரி லெஸ் எக்ஸ்பென்சிவ் நாங்க போயிருந்தோம். நாங்க வந்து ஆஃப் சீசன்ல தான் போயிருந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஒரு 1/3 ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான் ஆச்சு. ஸோ இப்போ நீங்க சாங்க்ராங் ஃபெஸ்டிவல் அப்போ போற எக்ஸ்பென்சஸ்ல ஒரு 1/3 ஆஃப் த பிரைஸ் தான் எங்களுக்கு ஆச்சு. ஸோ உங்களுக்கு இதை பத்தின மோர் டீடைல்டா வேணும்னா நீங்க கமெண்ட்ல தாய்லாந்து டைப் பண்ணுங்க.